ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் ஜைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜயம் உதீரயேன். ஸ்ரீமத் பகவத்கீதை உண்மை உருவில் மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுராய் பயவாய சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி. அத்தியாயம் 4 பதம் 11. ये यदा मां प्रपद्यन्ते तांस्तदैव भजाम्यहम् मम वर्त्मानुवर्तन्ते मनुष्या पार्थ सर्वशः. ये यदा मां प्रपद्यन्ते तांस्तदैव भजाम्यहम् मम वर्त्मानुवर्तन्ते मनुष्या पार्थ सर्वशः. ये यदा मां प्रपद्यन्ते तांस्तदैव भजाम्यहम् मम वर्त्मानुवर्तन्ते मनुष्या पार्थ सर्वशः. மொழிபெயர்ப்பு. என்னிடம் சரணடைவதற்கு ஏற்றாற் போல நான் அனைவருக்கும் பலன் அளிக்கின்றேன். பிதாவின் மகனே, எல்லா விதத்திலும் அனைவரும் என் வழியையே பின்பற்றுகின்றனர். பொருளுரை. ஒவ்வொருவரும் கிருஷ்ணரை அவரது பல்வேறு தோற்றங்களின் மூலம் தேடிக்கொண்டுள்ளனர். பரமபுருஷ பகவானான கிருஷ்ணர் அவரது உருவமற்ற பிரம்மஜோதியாகவும் அணுத்துகள்கள் உட்பட எல்லாவற்றிலும் வீற்றிருக்கும் பரமாத்மாவாகவும் ஓரளவிற்கு உணரப்படுகின்றார். ஆனால் தனது தூய பக்தரால் மட்டுமே கிருஷ்ணர் முழுமையாக உணரப்படுகிறார். எனவே ஒவ்வொருவரது உணர்விற்கும் அவரே லட்சியம் ஆதலால் தத்தம் ஆவலுக்கு ஏற்ப உறவாடுவதில் ஒவ்வொருவரும் திருப்தி அடைகின்றனர். திவ்யமான உலகிலும் தனது தூய பக்தர்களுடன் அவரவர்களது விருப்பத்திற்கு ஏற்ப திவ்யமான மனப்பான்மையுடன் உறவாடுகிறார். ஒரு தோழனாகவும் ஒரு பக்தர் கிருஷ்ணரை உன்னத எஜமானராகவும், மற்றவர் தனது நெருங்கிய தோழனாகவும், மற்றொருவர் தனது மகனாகவும், மேலும் ஒருவர் தனது காதலனாகவும் விரும்பலாம். தன்னிடம் அவர்களுக்கு உள்ள ஆழ்ந்த அன்பிற்கு ஏற்ப அவர் எல்லா பக்தர்களுக்கும் பாகுபாடின்றி பலனளிக்கின்றார். பௌதீக உலகிலும் இதே போன்ற உணர்வு பரிமாற்றங்கள் உண்டு. வழிபடுவோருக்கு ஏற்ப பல்வேறு வழிகளில் பகவான் சரிசமமாக பரிமாற்றம் செய்கிறார். தூய பக்தர்கள் ஆன்மீக உலகிலும் சரி, இப்பௌதீக உலகிலும் சரி, பகவானுடன் நேரடியாக உறவு கொண்டு கைங்கரியம் செய்வதால் அவரது அன்பு தொண்டில் திவ்யமான ஆனந்தத்தை அடைகின்றனர். தங்களது தனித்துவத்தை இழந்து ஆன்மீக தற்கொலை செய்து கொள்ள விரும்பும் அருவவாதிகளுக்கும் தனது தேஜஸில் அவர்களை கிரகித்துக் கொள்வதன் மூலமாக கிருஷ்ணர் உதவுகின்றார். இத்தகைய அருவவாதிகள் ஆனந்தமயமான முழுமுதற் கடவுளின் நித்திய உருவத்தை ஏற்க மறுக்கின்றனர். எனவே தங்களது தனித்துவத்தை அழித்து கொண்ட இவர்களால் இறைவனின் திவ்யமான கைங்கரியத்தில் ஆனந்தத்தை அனுபவிக்க இயலாது. இவர்களில் சிலர் அருவ நிலைகளிலும் ஸ்திரமாக வசிக்க இயலாமல் செயல்களுக்கான தங்களது ஆழமான விருப்பங்களை வெளிக்காட்ட மீண்டும் பௌதிக தளத்திற்கு திரும்பி விடுகின்றனர். ஆன்மீக உலகங்களில் இவர்கள் அனுமதிக்கப்படுவதில்லை. பதிலாக இப்பௌதீக உலகில் செயல்பட மீண்டும் வாய்ப்பு அளிக்கப்படுகின்றது. பலனை எதிர்பார்த்து விதிக்கப்பட்ட கடமைகளை செய்பவர்களுக்கு யாகங்களின் இறைவன் என்ற முறையில் அதற்கு உண்டான பலனை அளிக்கிறார் பகவான். மேலும் சித்திகளை நாடும் யோகிகளுக்கு அத்தகு சக்திகள் அளிக்கப்படுகின்றன. வேறு விதமாக கூறினால் வெற்றி பெற விரும்பும் அனைவருமே அவரது கருணையை நம்பியுள்ளனர். பலவிதமான ஆன்மீக முறைகள் அனைத்தும் ஒரே பாதையில் அடையப்படும் வெற்றியின் வெவ்வேறு நிலைகளாகும். எனவே கிருஷ்ண உணர்வு என்னும் மிக உயர்ந்த பக்குவத்தை வந்தடையும் வரை மற்ற எல்லா பயிற்சிகளும் பூரணமற்றவை.
இது ஸ்ரீமத் பாகவதத்தில் 2.3.10 கூறப்பட்டுள்ளது. அகாம சர்வகாமோ வா மோக்ஷகாம உதாரதி தீவிரேன பக்தி யோகேன யஜேத புருஷம் பரம். ஒருவன் ஆசையற்றவனாக பக்தனின் நிலை எல்லாவித பலன் தரும் விளைவுகளில் ஆசையுடையவனாக அல்லது முக்தியை விரும்புபவனாக இருந்தாலும் பக்குவத்தின் உன்னத நிலையான கிருஷ்ண உணர்வை அடைவதற்காக எல்லா முயற்சிகளுடன் பரமபுருஷ பகவானை வழிபட முயற்சிக்க வேண்டும். ஓம் தத் சத். ஓம் அஜ்ஞானாதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனஜலாகயா சக்ஷுருன்மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீகுரவே நமः. நமः. ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ணப்ரஸ்தாய பூதலே ஸ்ரீமதே ஜயபதாகஸ்வாமின்னிதி நாமினி. நமாச்சாரியபாதாய நித்தாய கிருபப்ரதாயினே கௌரகதாமதாய நகரக்ராமதாரிணி. நம. ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ணப்ரஸ்தாய பூதலே ஸ்ரீமதே பக்திவேதாந்தஸ்வாமின்னிதி நாமினி. நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷசூன்யவாதி பாশ্চাத்யதேதுதாரிணி. ஜெய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌரபக்தவ்ருந்த. ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. ஸோ இந்த ஸ்லோகத்தில் வந்து பகவான் கிருஷ்ணா கலந்துச்சு. ஓகேவா? இந்த ஸ்லோகத்தில் பகவான் கிருஷ்ணா வந்து என்ன சொல்கிறாருன்னா, என்னிடம் சரணடைவதற்கு ஏற்றாற் போல நாம் அனைவருக்கும் பலனளிக்கின்றேன். ஸோ இது இம்பார்ட்டண்ட், ரொம்ப முக்கியமான ஒரு உபதேசம். ஸோ இதில் என்ன தெரிகிறது, என்னிடம் சரணடைவதற்கு ஏற்றாற் போலன்னு சொல்லும் பொழுது சரணாகதி கூட பக்தர்கள் பல பல நிலைகளில் இருக்கின்றார்கள்னு தெரிய வருது. இது ஆக்சுவலி மத்வாச்சாரியார், ஸ்ரீபாத் மத்வாச்சாரியர் சொல்கிறார். ஸ்ரீ மத்வப்ராஹா விஷ்ணு பரதமம் விஷ்ணுவாங்கி லாபம் ஹரிச்சரண ஜுஷஸ்தாரதம் யஸ்வதேஷாம். அதாவது பகவான் கிருஷ்ணாவுக்கு ஹரிச்சரண ஜுஷஸ், கிருஷ்ணனுடைய பாத கமலங்களுக்கு சரணாகதி அடைந்த பக்தர்களுக்கு நடுவில் கூட தாரதம், பிரிவினைகள் இருக்காம, கிரேடேஷன்ஸ், கிரேட். ஸோ அதனால் இதிலிருந்து என்ன தெரியறதுன்னா, ஜீவாத்மாவுக்கு சுதந்திரம் இருக்கின்றது. அந்த சுதந்திரத்தை கிருஷ்ணர் ஒருபொழுதும் நெருக்குவதில்லைங்கிறது தெரிய வருது. அதனால தான் என்னிடம் சரணடைவதற்கு ஏற்றாற் போல. கிருஷ்ணா பகவத்கீதையில் வந்து சொல்லிட்டார், மாம் ஏக்கம் சரணம் விரஜ அப்படின்னு, எனக்கு மட்டும் சரணாகதி அடை அப்படிங்கிறது கிருஷ்ணா பகவத்கீதையில் டிமாண்ட் பண்ணுறார். ஆனால் இருந்தாலும் ஜீவாத்மாக்கள் கிருஷ்ணருக்கு சரணாகதி அடைவதில்லை. ஸோ காரணம், ஜீவாத்மாவுக்கு அந்த சுதந்திரம் இருக்கின்றது. அவரவர்களுடைய சுதந்திரத்தை சரியாக பயன்படுத்தி கிருஷ்ணரை சார்ந்திருக்க வேண்டும். அது ஜீவாத்மாவுடைய விருப்பம். இது ரொம்ப அருமையான ஒரு சப்ஜெக்ட் இது. சரணாகதின்னு அடிக்கடி எல்லாரும் நம்ம வந்து படிக்கிறோம், பேசுகிறோம். சரணாகதினா என்ன? ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப அருமையாக சொல்லித்தரார். சரணாகதி கொள்கைகளில் வந்து சத்விதா சரணாகதி, 6 விதமான கொள்கைகளை வந்து சொல்லித்தரார் சரணாகதியில். ஒன்று வந்து கிருஷ்ண உணர்வுக்கு சாதகமானவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும், கிருஷ்ண உணர்வுக்கு பாதகமானவற்றை நிராகரிக்க வேண்டும். இது 2 ஆச்சு.
அப்புறம் எக்ஸ்க்ளூசிவ்லி டிபெண்டிங் ஆன் த மெர்சி ஆஃப் த சுப்ரீம் லார்ட், கிருஷ்ணருடைய கருணையை மட்டுமே சார்ந்திருத்தல், கிருஷ்ணருடைய கருணையை மட்டுமே சார்ந்திருத்தல். நாலாவது வந்து பிலீவிங் firmly in the Lord's protection, கிருஷ்ணருடைய பாதுகாப்பை முழுக்க நம்புதல், கிருஷ்ணருடைய பாதுகாப்பை 100% நம்புதல். அஞ்சாவது வந்து having no interest separate from the interest of the Lord, கிருஷ்ணருடைய விருப்பத்துக்கு எதிரான ஒரு விருப்பம் வைத்து கொள்ளாமல் இருத்தல், கிருஷ்ணருக்கு புறம்பான ஒரு விருப்பத்தை வைத்து கொள்ளாமல் இருத்தல். தென் ஆறாவது வந்து பணிவு. ஸோ இந்த 6 சத்விதம், சரணாகதி, இந்த 6 கொள்கைகள் தான் சரணாகதி அப்படின்னு ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு சொல்லிக்கிறார். பகவான் கிருஷ்ணா 5000 வருஷங்களுக்கு முன்னாடி அர்ஜுனருக்கு வந்து எனக்கு மட்டுமே சரணாகதி அடையுங்கள் அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் அந்த சரணாகதி எப்படி செய்யணும்னு நமக்கு யாருக்கும் தெரியாது. ஏன்னா சரணாகதிங்கிறது ரொம்ப ஹை கிளாஸ் வேர்டு, மிக உயர்ந்த வார்த்தை. அது சரணாகதிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப மிக உயர்ந்த வார்த்தை. இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? இதில் ஒன்று பாருங்கள். ஒன்று வந்து சரணாகதி கொள்கைகளில் ஒரு கொள்கை என்ன? ரக்ஷிஷ்ய தீதி விஸ்வாசோ, கிருஷ்ணருடைய பாதுகாப்பை முழுமையாக நம்புதல் அல்லது திடமாக நம்புதல். இது வந்து சரணாகதி கொள்கைகளில் ஒரு கொள்கை. ஆனால் அந்த கட்டுண்ட நிலையில் ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, நாம் இந்த தத்துவங்களை படித்தாலும் கேட்டாலும் ஸ்டில் நாம் வந்து ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜபம் செய்தாலும் கூட நம்மளுடைய நம்பிக்கை வந்து கிருஷ்ணரை 100% எல்லா சூழ்நிலையிலும் சார்ந்திருத்தல்ங்கிறது வந்து நமக்கு இன்னும் உதயம் ஆகலை. நம்ம இன்னமும் மாயாவுடைய முக்குணங்களுடைய தாக்குதல்னால, குறிப்பாக ரஜஸ் தமஸ், இந்த குணங்களுடைய தாக்குதல்னால நம்மளுடைய நம்பிக்கை திரும்ப திரும்ப ஜட உலக விஷயங்களில் வைக்கப்படுகின்றது. ஸோ இப்போ இதுக்கு பேர் வந்து கட்டுண்ட நிலைன்னு சொல்கிறோம். ஸோ கட்டுண்ட நிலையில் நம்ம எல்லாருமே நம்பிக்கையை ஜட உலகத்தில் தான் வைத்திருப்போம். ஜட உலகத்திலையும் ஜட உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களிலும் நாம் நம்பிக்கையை வைப்போம். இதுதான் கட்டுண்ட நிலை. சரணாகதி நிலை அப்படின்னா அவர் எல்லா சூழ்நிலைகளிலும் கிருஷ்ணரையே நம்புவார். வெரி சிம்பிள். ஆக்சுவலி இந்த ஜீவாத்மா வந்து தன்னுடைய நம்பிக்கையை ஜட உலகத்திலிருந்து நம்பிக்கையை விலக்கி கிருஷ்ணரின் மேல் ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த ஒரு ப்ராசஸ், இந்த ஒரு பக்குவம் அடைவதற்குத்தான் நாம் வந்து ஆக்சுவலி ஆன்மீக வாழ்க்கையை பயிற்சி செய்கின்றோம். இப்போ இதில் வந்து எகைன் ஜீவாத்மாக்கள் பல நிலைகளில் இருக்காங்க. நம்பிக்கை, கிருஷ்ணரின் மேல் இருக்கக்கூடிய நம்பிக்கை, நாமத்தின் மேல் இருக்கக்கூடிய நம்பிக்கை அந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பர்சன்டேஜில் இருக்குது. இதிலிருந்து என்ன தெரிகிறது? ஜீவாத்மா ஒரு தனி நபருங்கிறது தெரிய வருது. நத்வேவாகம் ஜாதுநாசம் நத்வம் நேமே ஜனாதிபாக நைவன பவிஷ்யாமக சர்வே வயம் அதப்பரம். கிருஷ்ணா அந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார்? நானோ நீயோ இம்மன்னர்களோ எதிர்காலத்தில் இல்லாமல் இருக்கவும் போவதில்லை, இறந்த காலத்தில் நாம் எல்லோரும் இருந்தோம் அப்படி சொல்கிறார். பவிஷ்யாமக அப்படின்னா எதிர்காலத்திலும் நாம் இல்லாமல் இருக்க போவதில்லை, அதாவது இருக்க தான் போகிறோம் அப்படி சொல்கிறார். அப்படின்னா ஜீவாத்மா ஒரு தனி நபருங்கிறது வந்து நல்லாவே இதிலேருந்து தெரிய வருது. ஸோ கிருஷ்ணரை நம்புவது அப்படிங்கிறது வந்து நாம் இந்த கட்டுண்ட நிலையில்
இது வந்து ஆக்சுவலி ஸ்ரீல வியாசதேவர் ஸ்ரீமத் பாகவதத்தில் ரொம்ப அருமையான ஒரு ஞான திருஷ்டி அவருக்கு ஏற்படுகின்றது. இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை ஸ்ரீல வியாசதேவர் அதை வடிவமைப்பதற்கு முன்னாடி அவருக்கு ஒரு ஞான திருஷ்டி, ஒரு ஒரு தர்சனம் கிடைக்கிறது அவருக்கு. அவர் அந்த தர்சனத்தில் அவருக்கு என்ன பார்க்குறார் வியாசதேவர் அப்படின்னா, பகவான் கிருஷ்ணரை தரிசனம் செய்கின்றார் வேதவியாசர். அண்ட் பகவான் கிருஷ்ணருக்கு பின்னாடி மாயா மறைந்து நிற்பதையும் வியாசதேவர் தரிசனம் செய்கின்றார். அப்போ வியாசதேவருக்கு வந்து கலியுகம் இப்போ தோன்ற போகின்றது. கலியுக மக்களுடைய ஸ்வபாவம் எப்படிப்பட்டதுன்னு வியாசதேவருக்கு தெரிய வர்றது. அதில் ஸ்ரீமத் பாகவதத்தில் ரொம்ப அருமையாக சொல்லப்பட்டிருக்கு. அஸ்ரத்ததானான் அப்படின்னு போட்டிருக்கு. அஸ்ரத்ததானான்னு என்ன அர்த்தம்னா, கலியுக மக்கள் பொதுவாக கிருஷ்ணரின் மேல் நம்பிக்கை அற்றவர்களாமா. இது கலியுக மக்களுடைய இயல்பு அப்படின்னு வேதவியாசர் அவர் வந்து தன்னுடைய ஞான திருஷ்டியில் தெரிஞ்சுக்கிறார். நாம் எல்லாருமே கலியுக மக்கள் தான். நம்மளுடைய நம்பிக்கை பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் மேலே அவ்வளவு ஆழமாக, நீங்கள் வெரி சிம்பிள், நம்மளோட நம்பிக்கையை தராசில் வச்சு பார்த்திங்கன்னா, ஜட உலகத்தில் அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள், பொருட்கள், அது மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையையும் அது ஒரு தராசில் வச்சிடலாம். இன்னொரு தராசில் வந்து கிருஷ்ணர் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையை வைக்கலாம். ரெண்டுத்தையும் அளந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை துளியூண்டு அது வந்து அந்த தராசு மேலே போயிடும். இதுக்கு பேர் தான் கட்டுண்ட நிலை. ஸோ ரஜோகுணமும் தமோ குணமும் நம் மேலே பிரயோகமாகும் பொழுது நமக்கு திரும்ப திரும்ப ஜட உலக விஷயங்களில் மேல் நம்பிக்கை அதிகரிக்கும். பட் ஆன்மீகத்தில் பக்குவம் அடைந்தவர் அப்படின்னா யார்? அவர் எப்பொழுதுமே கிருஷ்ணரை நம்புவாரம்மா எல்லா சூழ்நிலையிலும். இதே நீங்கள் நம்ம பார்த்தோன்னா, நாம் வந்து படிக்கிறோம், நாமகாரி பகுதா நிஜ சர்வசக்தி அப்படின்னு. கிருஷ்ணர் வந்து தன்னுடைய நாமத்தில் எல்லா விதமான தெய்வீக சக்திகளையும் அவர் வந்து போட்டு வைத்திருக்கின்றார். இப்போ நாமத்தில் வந்து எல்லா தெய்வீக சக்திகளும் அடங்கி இருக்கின்றன. இருந்தாலும் நமக்கு நம்பிக்கை வந்து பார்த்திங்கன்னா நாம் அதை முழுக்க நம்புவதில்லை. வெரி நைஸ் ஆக்சுவலி திஸ் பாயிண்ட். நாமத்தில் வந்து கிருஷ்ணர் தன்னுடைய எல்லா சக்திகளையும் அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கார். நாமத்தில் கிருஷ்ணர் இருக்கார் அண்ட் நாமமும் கிருஷ்ணரும் ஒன்று அப்படிங்கிற இதை வந்து நம்ம படித்தாலும் கூட நம்மளுடைய நம்பிக்கை வந்து உதயமாகாததுனால நாமம் தன்னுடைய தெய்வீக சக்திகளை நமக்கு புலப்படுத்த மாட்டார். ஏன்னா நம்மளுடைய நம்பிக்கைக்கு தகுந்தாற் போல தான் நாமம் தன்னுடைய தெய்வீக சக்திகளை அந்த குறிப்பிட்ட பயிற்சியாளருக்கு வெளிப்படுத்துவார். ஸோ நாமத்திலிருந்து இந்த தெய்வீக சக்திகளை அந்த குறிப்பிட்ட பக்தர் பெறும் பொழுது அவர் உன்னத ஆனந்தத்தில் திளைப்பார். அதனால தான் ஸ்ரீல ரூப கோஸ்வாமி ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவுடைய நேரடி சீடர் அவர் என்ன சொல்வார்னா, கிருஷ்ணா அப்படிங்கிற ரெண்டு வார்த்தை, இந்த ரெண்டு வார்த்தை சொன்னால் அதிலிருந்து வரக்கூடிய ஆனந்தத்தை சுவைப்பதற்கு எனக்கு 1000 நாக்குகள் வேணும்னு சொல்கிறார். அந்த கிருஷ்ணா அந்த ரெண்டு வார்த்தை, அதிலிருந்து வரக்கூடிய ஒலி அதிர்வு, அந்த தெய்வீக ஒலி அதிர்வை நான் சுவைப்பதற்கு எனக்கு 1000கணக்கான காதுகள் வேணும்னு சொல்கிறார். இது ஏன் அப்படி சொல்கிறார் அவர்? ஏன்னா நாமத்தில் இருக்கக்கூடிய அந்த தெய்வீக சக்திகள் அவருக்கு புலப்படுத்தி நாமம் அதை வெளிப்படுத்தியாச்சு ஸ்ரீல ரூப கோஸ்வாமிக்கு. அதனால தான் அவரால் கிருஷ்ணா அப்படிங்கிற ரெண்டு வார்த்தையை சொன்னால் எனக்கு 1000கணக்கான நாக்குகள் வேணும் அந்த அமிர்தத்தை சுவைப்பதற்குன்னு. ஆனால் நமக்கு அந்த மாதிரி வர மாட்டேங்குதே. நாம் வந்து நம்மளும் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே
ஹரே ராம 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 ஹரே ஹரே. நாமும் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை சொல்கிறோம், 16 மாலைகள் டெய்லி. ஆனால் ஏன் நமக்கு இந்த ஸ்ரீல ரூப கோஸ்வாமிக்கு ஏற்பட்ட அனுபவம், இந்த தெய்வீக அனுபவம் நமக்கு ஏன் கிடைக்க மாட்டேங்கிறது? இந்த அமிர்தத்தை சுவைப்பதற்கு ஆயிரக்கணக்கான நாக்குகள் வேணும்னு நம்ம சொல்ல மாட்டேங்கிறோம். ஏன் சொல்ல மாட்டேங்கிறோம்? பாயிண்ட் என்னென்னா, நம்மளுடைய நம்பிக்கை இன்னும் உதயமாகவில்லை. ஸோ அப்போ ஒரு பக்தருடைய லக்ஷணம், அவருடைய பக்குவம் அப்படின்னா எதை வச்சு சொல்லலாம் அப்படின்னா, அவருடைய நம்பிக்கை. நாம் இந்த உலகத்தில் நம்பிக்கை பல விஷயத்தில் வைக்கிறோம். ஒரு சின்ன ஒரு கதை நம்பிக்கைக்கு. ஏன்னா சரணாகதினாலே வேறு ஒன்றும் இல்லை, கிருஷ்ணர் மேலே 100% நம்பிக்கை, அவ்வளோதான். அப்படி தான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு சொல்லிக்கிறார். அதனால் கிருஷ்ணர் மேலேயும் நாமத்து மேலேயும் நம்மளுக்கு நம்பிக்கை உதயம் ஆகலைன்னா நாம் வெறும் மேலோட்டமாக தான் இருக்கோம் பக்தியில். எந்திர ரீதியாக தான் நம்ம பக்தியை பயிற்சி செய்கிறோம். ஏன்னா நம்மளுடைய நம்பிக்கையைத்தான் கிருஷ்ணர் சுவைக்கின்றார். நான் பிரபுபாதர் சொல்கிறார், பஜந்தே அப்படின்னா சர்வீஸ் வித் ஃபெய்த் அண்ட் லவ் அப்படின்னு சொல்கிறார். ரொம்ப அருமையான ஒரு விளக்கம் கொடுக்குறார் பிரபுபாதர். பஜந்தேங்கிற வார்த்தைக்கு என்ன விளக்கம் சொல்வார்னா, சேவை. அந்த சேவை எப்படிப்பட்டது? நம்பிக்கை மற்றும் அன்பும் கலந்த சேவையாம். அதுக்கு பேர் தான் பஜந்தேன்னு சொல்கிறார். அப்போ கிருஷ்ணர் சுவைப்பது எதை சுவைக்கின்றார் அப்படின்னா, நம்மளுடைய நம்பிக்கையையும் அன்பையும் சுவைக்கின்றார். அன்புங்கிறது உயர்ந்த நிலை, ஆனால் ஃபஸ்ட்டு நம்பிக்கை வரணும் கிருஷ்ணர் மேலே. இந்த நம்பிக்கை தான் பெருசாக 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 அது 100% நம்பிக்கை கிருஷ்ணர் மேலே வரும்பொழுது அது அன்பாக மாறுகின்றது, பிரேமையாக மாறுகின்றது. ஸோ சில வியாசதேவர் சொன்ன பிரகாரம் கலியுக மக்களுடைய ஸ்வபாவம் அஸ்ரத்தானான், கிருஷ்ணர் மேலே நம்பிக்கை அற்றவர்கள், நாமத்து மேலே நம்பிக்கை அற்றவர்கள், கோலோக பிருந்தாவனம் மேலே நம்பிக்கை அற்றவர்கள். ஆனால் எதுவுமே நம்பிக்கை அவங்களுக்கு ஜாஸ்தி? கட்டுண்ட நிலையில் கலியுக மக்களுடைய நம்பிக்கை ஜட உலக விஷயங்கள் மேலே நம்பிக்கை ஜாஸ்தி. இது ரொம்ப ஒரு விசித்திரமான ஒரு விஷயம். இந்த ரஜோகுண நம்பிக்கைன்னு சொல்கிறோம். ரஜோகுணம் தமோகுணம் நம்ம மேலே தாக்கிறதுனால உருவாகக்கூடிய ரஜோகுண நம்பிக்கை அல்லது தமோகுண நம்பிக்கை எப்படிப்பட்டதுன்னா, ஈஸியாக நாம் இந்த உலக விஷயங்களை நம்புவோம், ஆனால் கிருஷ்ணரை நம்ப மாட்டோம். அதனால தான் கிருஷ்ணா மா சுச்சக அப்படின்னு சொல்கிறார். எனக்கு சரணாகதி அடையுங்கள், பயப்படாதீர்கள் அப்படின்னு ஏன் சொல்கிறாருன்னா, நாம் நம்ப மாட்டேங்கிறோம் அவ்வளோ சீக்கிரம். இது ஒரு பெரிய சயின்ஸ். இது ஏன் கிருஷ்ணா மா சுச்சகன்னு வார்த்தையை பயன்படுத்தணும்? சும்மா கிருஷ்ணா மா சுச்சக கவலைப்படாதீர்கள் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்போ நம்ம எல்லோரும் கவலைப்படுறோமா? கவலைப்படுகின்றோம். கிருஷ்ணர் மேலே நம்பிக்கையை வைக்காமல் இந்த உலகத்தில் எல்லா இடத்துலையும் நம்பிக்கையை வைத்து நாம் அதனுடைய விளைவுனால நம்ம கவலைப்பட்டுகிட்டே இருக்கோம், பயப்பட்டுகிட்டே இருக்கோம். அதனால தான் மா சுச்சக பயப்படாதீர்கள், என்னை நம்புங்கள் சொல்கிறார். சிம்பிளி ஜீவாத்மா கிருஷ்ணரை நம்பின போகிறோம், அவ்வளோதான். மற்றது எல்லாமே மிரக்கள் மாதிரி, அற்புதம் மாதிரி நடக்கும். பட் துரதிர்ஷ்டம் என்னென்னா, நாம் இந்த ரஜஸ் தமஸ் கூட தொடர்பு கொண்டதுனால, கோடிக்கணக்கான ஜென்மமாக தொடர்பு கொண்டதுனால நம்மளுடைய நம்பிக்கை ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த உலக விஷயங்கள் மேலே இருக்குது. அண்ட் கிருஷ்ணர் மேலே நம்பிக்கை வருவதற்கு ஒரு பெரிய போராட்டமாக இருக்குது. இதை மாற்றுறது தான் ஆன்மீக வாழ்க்கை. ஸோ நம்பிக்கை சம்பந்தமாக ஒரு சின்ன கதை. ஒரு இந்த களக்கூத்தாடிலாம் சொல்லுவாங்க, களக்கூத்தாடின்னு சொல்லுவாங்க. அவங்க மாதிரிய மக்களுக்கு முன்னாடி ஒரு சில சர்க்கஸ்லாம் பண்ணுவாங்க. அண்ட் மக்கள் அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ஏதாவது காசு கொடுப்பாங்க. இந்த களக்கூத்தாடி சொல்லுவாங்க. ஸோ இந்த களக்கூத்தாடி அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் அவர் தன்னுடைய தோள் மேலே தன்னுடைய குழந்தையை உட்கார வச்சுக்கிறார். தன்னுடைய தோள் மேலே தன்னுடைய குழந்தையை உட்கார வச்சுட்டு அவர் ஒரு பெரிய ஒரு சிட்டியில், நகரத்தில் 100 மாடி கட்டிடம். அந்த 100 மாடி கட்டிடத்திலிருந்து இன்னொரு 100 மாடி கட்டிடம், அதுக்கு நடுவில்
இந்த 2 100 மாடி கட்டிடத்துக்கும் ஒரு டைட்டாக ஒரு கயிறை ஒன்று கட்டிட்டார். 100 மாடி உயரம், என்ன உயரம்! ஸோ ஒரு 100 மாடி கட்டிடத்திலிருந்து இன்னொரு 100 மாடி கட்டிடத்துக்கு ஒரு பெரிய டைட்டாக ஒரு கயிறை கட்டி இந்த நபர் வந்து தன்னுடைய தோள் மேலே தன்னுடைய குழந்தையை உட்கார வச்சுக்கிறார். தன்னுடைய குழந்தையை உட்கார வச்சுட்டு அந்த கயிறு மேலே நடக்கிறார். அந்தரத்தில் ஒரு 100 மாடி கட்டிடத்திலிருந்து அடுத்த 100 மாடி கட்டிடத்துக்கு நடந்து போகிறார் கயிறு மூலமாக. அண்டு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு என்னென்னா, அவர் வந்து கொஞ்சம் இருந்தாலும் இமேஜின் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்கும். ஜஸ்ட் 100 மாடி கட்டிடம் அண்ட் கீழெல்லாம் மக்கள்லாம் பார்த்துட்ருக்காங்க. இவங்க ஒரு 100 மாடி கட்டிடத்துக்கு இன்னொரு 100 மாடி கட்டிடத்துக்கு கயிறை கட்டியிருக்காங்க டைட்டாக. தோள் மேலே ஒரு குழந்தை, சின்ன குழந்தை. தென் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு கம்பு வச்சுக்கிறார். கம்பை வச்சுட்டு அந்த கயிறு மேலே காலை வச்சு நடந்து போகிறார். எப்படி இருக்கும் அது இல்லையா? அவர் மெதுவாக அந்த கயிறு மேலே காலை வச்சு அப்படி கம்பை வச்சு பேலன்ஸ் பண்ணி இந்த பக்கம் சாயாமல் ஸ்டெடியாக அவர் வந்து கயிறு மேலே நடந்து அந்த பக்கம் அந்த 100 மாடி கட்டிடத்துக்கு போய் சேர்ந்துடுறார். சேர்ந்த உடனே அவர் அப்புறம் அங்கேருந்து லிஃப்ட் வழியாக கீழே இறங்கி வந்த உடனே மக்கள்லாம் வந்து ரொம்ப ஆரவாரம், சந்தோஷம், பாராட்டு எல்லாமே ரொம்ப பிரமாதமாக பாராட்டுறாங்க. ரொம்பங்க அற்புதங்க ரொம்ப அற்புதங்க அப்படின்னு சொல்லி அவர் எல்லோரும் பாராட்டி அவருக்கு வந்து காசெல்லாம் கொடுக்குறாங்க. தென் அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில மனிதர்கள் என்ன சொல்கிறாங்க, சரிங்க நீங்கள் இந்த 100 மாடி கட்டிடத்திலிருந்து திரும்பவும் அந்த 100 மாடி கட்டிடத்துக்கு நீங்கள் திரும்ப போங்க பார்க்கலாம், இதே கயிறு மூலமாக நடந்து அப்படின்னு கூட்டத்திலேருந்து ஒரு மனிதர் வந்து இவரை பார்த்து கேட்குறார். இவர் வந்து இல்லைங்க நான் போக மாட்டேங்க அப்படின்னு. தென் இந்த ஒரு கேள்வியை போட்ட உடனே மற்ற மக்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சுவாரஸ்யமாக போயிடுச்சு ஒரு கேள்வி. அதனால் எல்லோரும் அதையவே திருப்பி கேட்குறாங்க. நீங்கள் இந்த 100 மாடி கட்டிடத்துலேருந்து திரும்ப அந்த 100 மாடி கட்டிடத்துக்கு நடந்து போங்க கயிறு மூலமாக எல்லோரும் கேட்குறாங்க. இவர் நான் போக மாட்டேங்க. தென் மக்கள்லாம் கேட்குறாங்க, ஏங்க போக முடியாதுங்க, நீங்கள் இப்போ தான் நடந்து வந்தீங்க, 100 மாடி கட்டிடத்தில் கயிறு மூலமாக நடந்து வந்தீங்களே, உங்களால் பண்ண முடியும், உங்களால் கட்டாயம் முடியுங்க, நீங்கள் பண்ணீங்களே, திரும்பவும் நீங்கள் இங்கேருந்து அங்கே நடந்து போங்க. எல்லோரும் தூண்டி விடுறாங்க. இவர் நான் போக மாட்டேன்னு சொல்கிறாங்க. அவங்க எல்லோரும் வந்து உற்சாகப்படுத்துகிறாங்க இவரை. நீங்கள் இப்போ தான் நடந்து வந்தீங்க, உங்களால் முடியுங்க, உங்களால் முடியாது எதுவுமே கிடையாது, நீங்கள் ரொம்ப தைரியமாக நடந்து வந்தீங்களே. இப்படி ஏன் திரும்ப கேட்கும்பொழுது இவர் சொல்கிறாரு, ஓகேங்க சரி நான் என்னால் நடக்க முடியுங்க, கட்டாயம் 100 மாடி கட்டிடத்திலிருந்து அந்த 100 மாடி கட்டிடத்துக்கு என்னால் நடந்து போக முடியும் கயிறு மூலமாக, நான் அதை பண்ணிட்டேன், நான் திரும்பவும் நான் அதை பண்ணுறேன், நீங்கள் யாராவது ஒருத்தர் வந்து என் தோள் மேலே ஏறி உட்காந்துக்கோங்க. நீங்கள் யார் ஒருத்தர் என் தோள் மேலே என்னுடைய குழந்தைய நான் உட்கார வச்சுட்டு நான் வந்து நடந்து போனேன். இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் முழு நம்பிக்கை இல்லை, நான் 100 மாடி கட்டிடத்திலேருந்து அந்த 100 மாடி கட்டிடத்துக்கு கயிறு மூலமாக நடந்து காமிச்சேன், உங்களுக்கு எல்லாருக்கும் முழு நம்பிக்கை, முழு கான்ஃபிடென்ஸ் இருக்குது. ஸோ அவ்வளோ உற்சாகத்தோடு சொல்கிறீங்க, என்னை நடக்க சொல்கிறீங்க, திரும்பவும் நான் பண்ணுறேங்க, யாரோ ஒருத்தர் வந்து என் தோள் மேலே ஏறி உட்காந்துக்கோங்க. உடனே எல்லோரும் ஐயோ அது முடியாதுங்க, அதே என்னால் முடியாது, ஒவ்வொருத்தரும் வந்து பேக் அடிச்சிடுறாங்க, என்னால் முடியாது. ஏங்க நீங்கள் தானே சொன்னீங்க இப்போ என்னால் நடக்க முடியும்னு சொன்னீங்க, இப்போ நீங்கள் ஏன் வரமாட்டேங்கிறீங்க, என் தோள் மேலே ஏறி உட்காருங்க, அது முடியாதுங்க. என்னது இதுதான் ஆக்சுவலி அதாவது மேலோட்டமான ஒரு மேலோட்டமான செய்திக்கும் ஆழ்ந்த நம்பிக்கைக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸோ இதே மாதிரி தான் நம்ம எல்லாருமே நம்பிக்கை, இந்த உலக விஷயங்கள் மேலே ரொம்ப ஆழ்ந்த நம்பிக்கை இருக்குது. ஆனால் கிருஷ்ணரை பொறுத்த வரைக்கும் ஈவன் பக்தர்களுக்கு கூட, நாம் சாஸ்திரத்தை படித்தாலும் பகவத்கீதையை படித்தாலும் பாகவதத்தை படித்தாலும் பகவத்கீதை சொற்பொழிவுகளை கேட்டாலும் கூட ஒரு மேலோட்டமான செய்தியாக தான் நம்மளுக்குள்ளே இருக்குது.
பட் ஆழ்ந்த நம்பிக்கையாக நமக்குள்ளே வரவில்லை. ஆனால் துரதிர்ஷ்டம், இந்த ரஜோகுணம் தமோ குணத்தினுடைய தாக்குதல்னால நம்மளுடைய ரஜோகுணம் தமோ குணத்தினுடைய தாக்குதல்னால நம்மளுடைய நம்பிக்கை ரொம்ப ஆழமாக இந்த உலக விஷயங்கள் மேல் இருக்கு. இதுதான் துரதிர்ஷ்டம். உதாரணத்துக்கு பேங்க்கில் 5 லட்ச ரூபா பேலன்ஸ் இருக்கு, நாம் நம்புகின்றோம் பேங்க் நம்ம போனால் நம்மளுக்கு பணம் கொடுத்துருவாங்க அப்படின்னு நம்புகிறோம். நம்ம என்ன கேரண்டி? எத்தனையோ பேங்க் திவால் ஆயிடுச்சு. அண்டு அதில் போட்டு டெபாசிட் போட்டு வச்சுருக்கக்கூடிய கஸ்டமர்ஸுக்கு ஃபுல் அமௌண்ட் கிடைக்காமலாம் போயிருக்கு. அந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு. இந்த உலகத்தில் திவால் ஆயிருக்கு பேங்க். ஆனால் நாம் பேங்க்கில் போட்டிருக்கக்கூடிய இந்த 5 லட்ச ரூபா பணத்தை நாம் முழுக்க நம்புகிறோம். எப்போ போனாலும் நம்மளுக்கு பேங்க் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ எப்போ போனாலும் நமக்கு பேங்க்கில் அந்த அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க அப்படின்னு நம்மளுக்கு ஆழமான நம்பிக்கை இருக்குது. அண்டு அந்த 5 லட்ச ரூபா பணம் என்னை காப்பாற்றுங்கிற ஆழமான நம்பிக்கை நம்மளுக்கு இருக்குது. இதுதான் ரொம்ப முக்குணங்கள்னால் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய நம்பிக்கை. நாம் கிருஷ்ணர் மேலே அந்த அளவுக்கு ஆழமானது இல்லை. இது மேலோட்டமான செய்தியை தான் இருக்குது கிருஷ்ணர் மேலே. ஆனால் மாயா மேலே நம்மளுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை ரொம்ப ஆழமாக இருக்குது. இதுதான் கட்டுண்ட நிலை. ஸோ பேங்க்கில் இருக்கக்கூடிய 5 லட்ச ரூபா பணம் நம்ம எப்போ போய் கேட்டாலும் பேங்க்கில் கொடுப்பாங்கன்னு நம்புகிறோம். ஆனால் அதே கிருஷ்ணா என்னை நம்புங்க, நான் அகம் துவாம் சர்வபாவேப்பியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சக, எனக்கு சரணாகதி அடையுங்கள், என்னை நம்புங்கள், நான் எல்லா விதமான பாவத்தையும் ஒரு நிமிஷத்தில் நான் எரிச்சிடுறேன். கிருஷ்ணா கேட்குறார். ஆனால் நாம் கிருஷ்ணரை நம்ப மாட்டேங்கிறோம். இதுதான் துரதிர்ஷ்டம். பேங்க்கை நம்புகிறோம். 5 லட்ச ரூபா பணம் அதில் இருக்குது, எப்போ நம்ம செக்கு கொடுத்தாலும் நம்மளுக்கு அமௌண்ட் கொடுப்பாங்க, அதை நம்புகிறோம். பேங்க்கை நம்புகிறோம். பேங்க் கேவலம் ஒரு ஜட உலக மனிதன். அதனால தான் நம்ம சொன்ன இந்த பாயிண்ட்டை, ஜட உலகத்தையும் ஜட உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள், அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள், இதை நாம் ரொம்ப சுலபமாக நம்புகின்றோம். ஆனால் கிருஷ்ணரை நாம் நம்ப மாட்டேங்கிறோம். இதுதான் துரதிர்ஷ்டம். அப்போ யார் அதிர்ஷ்டசாலின்னா, யாருக்கு கிருஷ்ணர் மேலே ஆழ்ந்த நம்பிக்கை உதயமாகி இருக்கின்றதோ அவர் தான் ஆக்சுவலி அதிர்ஷ்டசாலி. ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டசாலி அவர். ஸ்ரீ சைத்தன்ய சரித்தாமிரதத்தில் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு இது மாதிரி சொல்கிறார். கிருஷ்ணர் மேலே யாருக்கு நம்பிக்கை உதயமாயிருக்கோ அவர் ரொம்ப அதிர்ஷ்டசாலியான ஒரு பக்தர். ஸோ இப்போ நம்மளால் பேங்க்கில் இருக்கக்கூடிய 5 லட்ச ரூபா என்னை காப்பாற்றாது அப்படிங்கிறது நம்மளால் நம்ப முடியுமா? அது என்னையை காப்பாற்றாதுங்க, அந்த 5 லட்ச ரூபா என்னையை காப்பாற்றாதுங்க அப்படின்னு நம்மளால் நம்ப முடியுமா? நம்ம என்ன சொல்லுவோம்? அந்த 5 லட்ச ரூபா என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா நான் உடனே 5 லட்ச ரூபா அதிலிருந்து நான் ட்ரா பண்ணி அதை என்னை நான் காப்பாற்றிக்கொள்ள முடியுங்க அப்படின்னு நம்புகிறோம். ஆக்சுவலி உண்மையிலேயே எல்லோரையும் பாதுகாக்கக்கூடியவர் கிருஷ்ணர் தான். பேங்க்கில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் கிடையாது. இதை பிரகலாத் மகாராஜா ஸ்ரீமத் பாகவதத்தில் ரொம்ப அருமையாக சொல்கிறார். ஒரு பெரிய செல்வந்தர் தன்னுடைய வீட்டுக்குள்ள முழு பாதுகாப்போடு இருக்கலாம். அவர் வெளியில் கேட்டில் பெரிய கேட்டு போட்டிருக்கலாம், அண்டு செக்யூரிட்டி போட்டுக்கலாம், அப்புறம் பெரிய நாயை வச்சுருக்கலாம், அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் லாக் வச்சுருக்கலாம். எலக்ட்ரானிக் லாக்னு சொல்லுவாங்க நிறைய. இப்போ கேட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாம் திரும்ப திரும்ப இந்த உலக பொருட்களையும் மனிதர்களையும் சுலபமாக நம்புகின்றோம். அதனால தான் நாம் கோலோக பிருந்தாவனத்துக்கு போக முடியறதில்லை. ஈவன் பக்தர்களுக்கு கூட நம்மளுடைய நம்பிக்கை 100% கிருஷ்ணர் மேலே வளர்ந்துருச்சுன்னா தென் கிருஷ்ணா அந்த பக்தரை உடனே கூட்டின்னு போயிடுவார். நான் ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு நான் போயிருந்தேன்.
அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து கேட்டுக்கு வந்து பூட்டு போடுறதுக்கு பதிலாக எலக்ட்ரானிக் பூட்டு போட்டிருக்காங்க, எலக்ட்ரானிக் லாக். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டிட்டு நான் கேட்டேன். அவர் சொன்னார், எலக்ட்ரானிக் லாக்குங்க, இது வந்து கை ரேகை வச்சா மட்டும்தான் திறக்குங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் அவங்க வந்து கை வச்சு அவங்களோட கை ரேகை எல்லாமே பதியப்பட்டிருக்குங்க. அதில் அவங்க கை ரேகை வச்சா மட்டும்தான் இந்த பூட்டு திறக்கும். இல்லைண்ணா ஏன் அப்படி இது மாதிரி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டேன் செக்யூரிட்டிகிட்ட. ஏன்னா திருடன் வந்து உள்ளே நுழைய முடியாது, ஏன்னா திருடனுடைய கைரேகையை வந்து இதில் பதியலை, அதனால் அவன் இது இந்த எலக்ட்ரானிக் லாக்கை வந்து உடைச்சிட்டு அவனால் உள்ளே வர முடியாது. இப்போ மனிதர்கள் இந்த கேவலம் ஒரு எலக்ட்ரானிக் லாக் வந்து எங்களை பாதுகாக்கும், எங்களுக்கு முழு பாதுகாப்பு கொடுக்கும், திருடன் உள்ளே வர முடியாது அப்படிங்கிற நம்பிக்கை இதான் சொல்கிறது பாயிண்ட். இது ஒரு சின்ன ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஏகப்பட்ட நம்பிக்கை நாம் இந்த உலகத்திலையும் உலக விஷயங்கள்லையும் நாம் வைத்திருக்கோம். அதுக்கு பேர் தான் கட்டுண்டு நிலை. ஸோ அதனால தான் கிருஷ்ணர் எப்பொழுது பரிமாற்றம் செய்வார் ஒரு பக்தருக்கு அப்படின்னா, அதனால தான் நம்ம படிக்கிறோம், யோகினாமபி சர்வேஷாம் மத்கதேன அந்தராத்மனா ஸ்ரத்தாவான் பஜதே. வெரி இம்பார்ட்டன்ட். யார் ஒருத்தர் வந்து முழு நம்பிக்கையோடு ஸ்ரத்தாவான், முழு நம்பிக்கையோடு மத்கதேனா தன்னுடைய ஹிருதயத்தில் எப்பொழுதும் என்னை நினைத்து கொண்டு முழு நம்பிக்கையோடு என்னை நோக்கி அன்பு தொண்டு செய்கின்றாரோ அவர் யோகத்தில் மிகவும் நெருக்கமாக இணைகின்றார்னு சொல்கிறார் கிருஷ்ணா. ஏன் கிருஷ்ணா அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கார், முழு நம்பிக்கையோடு ஸ்ரத்தையோடு அப்படின்னு? ஏன்னா கட்டுண்டு நிலைனா நம்மளுடைய நம்பிக்கை கிருஷ்ணர் மேலே கிடையாது, குறிப்பாக கலியுக மக்களுக்கு. அதனால் நாம் எல்லோருமே இந்த உலகத்தில் கஷ்டப்படுறோம்னா அதுக்கு காரணம் கிருஷ்ணர் மேலே நம்பிக்கை வைக்காததுனால தான். நாம் கிருஷ்ணர் மேலே நம்பிக்கை வைச்சாச்சுன்னா இந்த மாயாவுடைய பல பல கஷ்டங்கள் தொந்தரவுகள் எதுவும் நம்மளை பாதிக்க முடியாது. கிருஷ்ணர் வந்து முழு பாதுகாப்பு நம்மளுக்கு கொடுக்குறார். இதுதான் மத் பிரசாதா தரிஷ்யசி, மத் பிரசாதா. கிருஷ்ணருடைய கருணையினால் நாம் எல்லா விதமான சங்கடங்களையும் தாண்டிடலாம். ஆனால் கிருஷ்ணரை நம்பினால், நம்ப வேண்டும் கிருஷ்ணரை. ஸோ ஆன்மீக வாழ்க்கையே இவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. கிருஷ்ணரை நம்பணும், நாமத்தை நம்பணும். அண்ட் அந்த நம்பிக்கை எப்படி இருக்கணும்? ஸ்ட்ராங்காக இருக்கணும். பிரபுபாதர் வந்து சொல்வார், அசைக்க முடியாததாக இருக்கணும். எவ்வளவு மாயா என்ன பண்ணணும்னா நம்மளுடைய நம்பிக்கையை சிதைப்பதற்கு பல பல சூழ்நிலைகளை மாயா ஏற்படுத்துவாங்க. மாயாவுடைய வேலையை தான். நாம் வந்து நாமத்து மேலேயும் கிருஷ்ணர் மேலேயும் கொஞ்சமாக நம்மளுக்கு நம்பிக்கை உதயமாயிருக்கு. பிரபுபாதருடைய புஸ்தகங்களை படிக்கிறதுனால, பக்தர்களுடைய சொற்பொழிவுகள் இதெல்லாத்தையும் நம்ம கேட்கறதுனால நாமத்து மேலேயும் கிருஷ்ணர் மேலேயும் கொஞ்சம் நம்பிக்கை உதயமாயிருக்கு. ஆனால் இந்த நம்பிக்கை எப்படி இருக்கணுமாமா? அசைக்க முடியாத அளவுக்கு இருக்கணுமாமா. அதுதான் உயர்தர நம்பிக்கை, அது உத்தமா ஃபெய்த். உத்தம பக்தருடைய நம்பிக்கை இப்படியாமா, அசைக்க முடியாத நம்பிக்கையாமா. அந்த மாதிரிய நம்பிக்கை நம்மளுக்கு பெருசாக வளரணுமாமா, பூதாகரமாக நமக்குள்ளே. அண்ட் நம்மளுடைய நம்பிக்கை, ஜட உலகத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கை வந்து குறைஞ்சு போயிட்டே போகணும். இந்த உலக விஷயங்களை நாம் நம்புறது வந்து ஆக்சுவலி இந்த பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் மனுஷ வாழ்க்கையே நம்பிக்கையில் தான் ஓடிட்டுருக்கு. சிம்பிளி நம்பிக்கையில் தான் ஓடிட்டுருக்கு. நம்பிக்கை இல்லைன்னா மனுஷன் இந்த ஜட உலகத்தில் ஜட உலக வாழ்க்கையை நடத்த முடியாது. ஒரு சின்ன உதாரணம், இப்போ ட்ரெயின் ஆக்சிடெண்ட் ஆகிறது. ட்ரெயின் வந்து எத்தனையோ ட்ரெயின் ஆக்சிடெண்ட் ஆகிறது. அது வந்து ட்ரெயின் திடீர்னு புரண்டு தன் ரயில் தண்டவாளத்துலேருந்து கீழே விழுந்து ஒரு 200 பேர் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்லாம் வருது நமக்கு. ஆனால் நமக்கு நம்பிக்கை பாருங்கள் எப்படி. நம்மளும் ஊருக்கு போகிறதுக்கு ட்ரெயினில் ஏறுவோம். ஆனால் நம்மளோட நம்பிக்கை என்னென்னா, நான் போகிற ட்ரெயின் வந்து ஒன்றும் ஆகாது, நான் போகிற ட்ரெயினுக்கு எந்த ஒரு ஆக்சிடெண்ட்டும் வராது, நான் போய் பாதுகாப்பாக போய் சேர்ந்துருவேன். இதுதான் நம்பிக்கைன்னு சொல்கிறது. நம்பிக்கை நம்ம ஜட உலகத்தில் இந்த ராட்சசன் தமசுடைய தாக்குதல்னால் ரொம்ப சுலபமாக நாம்
இந்த உலக விஷயங்களை நம்புகின்றோம். துரதிர்ஷ்டம், கிருஷ்ணரை நம்ப மாட்டேங்கிறோம். அப்போ ஆன்மீகத்தில் பக்குவம் அப்படின்னாலே அவருடைய நம்பிக்கை எவ்வளவுக்கு அளவு ஜட உலக விஷயங்களிலிருந்து விலக்கி கொண்டு கிருஷ்ணர் மேலே நம்பிக்கையை வைக்கின்றாரோ அதுதான் ஆன்மீக முன்னேற்றம். சும்மா வெளிப்புற ரீதியான ஒரு தோற்றம் அல்ல ஆன்மீக வாழ்க்கை. ஸோ அப்போ அந்த நம்பிக்கை எப்படி வளரும்? ஆக்சுவலி இதை பிரபுபாதர் ரொம்ப அருமையாக எழுதுகிறார் சைத்தன்ய சரிதாமிர்தத்தில். இந்த நம்பிக்கை இது நாம் ஹரே கிருஷ்ண மாமந்திரத்தை ஜபம் செய்கிறதுனாலையும் மேலே மேலே ஜபம் செய்கிறதுனால கிருஷ்ணருடைய புகழ் லீலைகளை திரும்ப திரும்ப கேட்கறதுனால நம்மளுடைய நம்பிக்கை அதிகமாயிட்டே போகிறது. அதனால தான் சொல்லப்பட்டிருக்கு பாக்கியவான் ஜீவா. ஓனா பாக்கியவான் ஜீவா குரு கிருஷ்ண பிரசாதே பாயா பக்திலதா பீஜா. யார் பாக்கியவான் ஜீவா, யார் அதிர்ஷ்டமுள்ள ஜீவாத்மா? கிருஷ்ணர் மேலேயும் குரு மேலேயும் நம்பிக்கையை வளர்த்து கொண்டவர். குரு என்ன சொல்லித்தரார்? குரு கிருஷ்ணருக்கு சரணாகதி அடைய வேண்டும், கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள், நாமத்துக்கும் கிருஷ்ணருக்கும் வேறுபாடு கிடையாது, கிருஷ்ணா கோலோக பிருந்தாவனத்தில் இருக்கார், நம்ம எல்லாரும் கிருஷ்ணாட்ட திரும்பி செல்லணும். இதை தான் குரு சொல்லித்தரார். அப்போ குருவனுடைய உபதேசத்தையும் நாம் கிருஷ்ணர் மேலேயும் யார் ஒருத்தர் நம்பிக்கையை வளர்த்துட்டாரோ சுத்ருட நிச்சயா அப்படி சொல்லியிருக்கு. ஸ்ரத்தா சப்தே விஸ்வாச கையிலே சுத்ருட நிச்சயா. வெரி நைஸ். சைத்தன்ய சரிதாமிர்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ரத்தானா என்னது? நம்பிக்கைனா என்ன? திடமான, அசைக்க முடியாத அப்படின்னு சொல்ற சுத்ருடா, அசைக்க முடியாத நம்பிக்கை கிருஷ்ணர் மேலே அது வளரணும். அதுதான் ஆன்மீக பக்குவம். அதுக்கு பேர் தான் சரணாகதி. சரணாகதிங்கிறது அதுக்கு பேர் தான். ஸோ தென் கிருஷ்ணா என்ன பண்ணுறாராமா, நாம் அவர் மேலே எவ்வளவு நம்பிக்கை வைக்கிறோமோ அதற்கு தகுந்தாற் போல கிருஷ்ணா தன்னுடைய கருணையை அவர் மேல் விழ வைக்கிறாராமா. தன்னுடைய கருணை அவர் மேலே விழுகின்றது. நாம் கிருஷ்ணன் மேலே நம்பிக்கை வைக்கலைன்னா கிருஷ்ணரும் நம் கூட அவருடைய கருணையை நம் மேல் பிரயோகம் செய்ய மாட்டார். நாம் மாயாவுடைய சக்தியில் சிக்கி திரும்ப திரும்ப கஷ்டங்களை அனுபவிச்சுட்டே இருப்போம். பலதரப்பட்ட கட்டுண்ட வாழ்க்கையினுடைய கஷ்டங்களை அனுபவித்து கொண்டே இருப்போம். காரணம், நம்பிக்கை வைக்க மாட்டேங்கிறோம் கிருஷ்ணர் மேலே. ஸோ அதனால் அந்த அந்த களக்கூத்தாடி உதாரணம் பிரகாரம் நாம் ஆன்மீக வாழ்க்கையை வெறும் செய்தி அளவில் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடாது. செய்தியை தெரிஞ்சுக்கிற மாதிரியா, எப்படி நீங்கள் டிவியில் நியூஸ் கேட்குறாங்க, நியூஸ் கேட்குறோம் இல்லையா, அந்த மாதிரியே ஒரு செய்தி மாதிரியே நம்ம ஆன்மீக விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளக்கூடாது. அதை நம்ப வேண்டும். ஆழமான நம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும். அதற்கு நம்பிக்கை உடைய பக்தர்கள் கூட நம்ம சேரணும். தான் கிருஷ்ணருடைய லீலைகள், தன்னுடைய அந்தரங்க பக்தர்கள் கூட கிருஷ்ணா என்னென்ன லீலைகள் செஞ்சிருக்கார் அதை நம்ம கேட்கும் பொழுது நமக்கு கிருஷ்ணர் மேலே நம்பிக்கை அதிகரிக்கின்றது. தட்ஸ் ஆல். ஜீவா கிருஷ்ணர் மேலே ஆழ்ந்த நம்பிக்கையை வளர்த்துட்டார்னா இந்த உலகத்தில் அவருக்கு கஷ்டப்பட வேண்டிய அவசியமில்லை. அவருக்கு ஆசையும் கிடையாது, வருத்தமும் கிடையாது. அவர் நியூட்ரலாக இருப்பாரம்மா. காரணம் அவர் நம்பிக்கை கிருஷ்ணன் மேலே வைத்துட்டார். ஸோ இது வெரி இம்பார்ட்டண்ட். நம்மளுடைய அதனால் கிருஷ்ணா எதை சுவைக்கின்றார்னா நம்மளுடைய நம்பிக்கையை தான் சுவைக்கிறார் தவிர வேறு எதையும் அவர் சுவைப்பதில்லை. ஸோ நாம் எல்லோரும் கிருஷ்ண உணர்வை பயிற்சி செய்கின்றோம். ஆனால் இந்த நம்பிக்கையோடு நாம் இதை பயிற்சி செய்ய பழக வேண்டும். அது ஒவ்வொரு ஜீவாத்மாவுடைய தனித்தனி முயற்சி. ஜாய் ஸ்ரீமத் பகவத்கீதா கி, பतित पावन श्रील प्रभुपाद की, निताय गौर प्रेमानंदे.